ஆல் இஸ் வெல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த நாடுகளுக்கு இடையே நடக்கிற பிரச்சனைகளை பத்தி, அதோடைய அந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். போன வாரம் கமெண்ட் செக்ஷன்ல ஆல் ஐசான் ரஃபா அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி நான் எனக்கு தெரிஞ்சு ரிசர்ச் பண்ணி நான் சொல்றேன். பார்த்தோம் அப்படின்னா, இது பைபிள் அப்படிங்கிறது கிறிஸ்துவ மக்களின் புனித நூல். அந்த நூல் அந்த காலகட்டத்தில இருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு நாதர் பிறந்து அவர் சிலுவையில் அறையப்பட்ட போதிலிருந்து இந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஜெருசலேம் அப்படின்னு சொல்லி பைபிள்ல ஒரு நாடு குறிப்பிடுவாங்க. அந்த நாடு தான் இஸ்ரேல். இதுல இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்றோம். அதுதான் அவங்க ஒரு கூட்டமா வாழ்ந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள இஸ்ரவேலர் கூட்டம் அப்படின்னு தான் சொல்றோம். அந்த கூட்டம் எப்படி வந்துச்சு? அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான் இயேசுநாதர். அந்த கூட்டத்தை பிற்காலத்துல யூதர்கள், யூதாஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இயேசுநாதருக்கு சிலுவையில் அறையப்பட்டார்னு சொல்லி நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அது எப்படி நடந்துச்சுன்னு ஒரு நிகழ்ச்சி பைபிள்ல சொல்லப்படுது அப்படின்னா, ரோம் நாட்டை சேர்ந்த ஒரு அதிபதி அவருக்கு தண்டனை கொடுக்குறாரு. எப்படி தண்டனை? அந்த தண்டனை கொடுத்து முடிச்ச பிறகு அந்த ரோம் நாட்டு அதிபதியுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன். அந்த கனவுல நீங்க தண்டனை கொடுத்தது சரி கிடையாது. நீங்க தண்டனை கொடுக்குற அளவுக்கு அவர் கெட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த அதிபதி யோசிச்சுட்டு, ஆமா அரசுக்கு எதிராக தானே பேசலாம்னு சொல்லி நம்ம கொடுத்தோம், மற்றபடி என்னன்னு தெரியல அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பாத்திரத்துல நீர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாத்திரத்தை அவர் முன்னாடி வச்சு, இதனால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு இரத்த பலியோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, எந்த சாபமும் என்னை சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தில் உள்ள நீர்ல தன்னுடைய கைகளை கழுவுறாரு. அந்த நாட்டு ஐதீகப்படி அப்படி கை கழுவிட்டா எந்த பாவமும் அவரை சேராது அப்படிங்கிறது ஐதீகம். அப்படி செஞ்சு முடிச்ச உடனே சுத்தி இருக்க இந்த இஸ்ரவேலர்கள் கூட்டம், யூதர்கள் கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, எது என்னன்னு யோசிக்காம எந்த பழிபாவமானாலும் எங்களையே சேரட்டும் அப்படின்னு சொன்னனால அந்த சாபம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த கூட்டத்துக்குள்ளேயே தன் மக்களுக்குள்ளேயே சண்டை ஏற்படுது. ஒருத்தரை தாக்கிக்கிறான். அப்படி தாக்கி பல நாடுகளுக்கு அந்த இஸ்ரவேலர்கள், யூதர்கள் குடிபெயர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து நம்ம அந்த இடத்துக்கு போய் நம்ம நாட்டில் வாழணும் அப்படின்னு ஒருத்தவங்களா கேள்விப்பட்டு, அப்போ அவங்க வரும்போது அங்க இருந்தவங்க தான் யாருன்னா, அரபு நாடுகளை சேர்ந்தவர்கள். அவங்க தான் பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அவங்க இப்ப இஸ்ரேலுக்கு பக்கத்து நாடு. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அங்க இருந்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் இவங்களுடைய பூர்வீக இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம்னு இவங்க பிரச்சனை பண்றதும், அவங்க இது எங்கள் நாடு அப்படின்னு பிரச்சனை பண்றதும், அப்படியே பிரச்சனை வளர்ந்துட்டே போகுது. இந்த பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல பாலஸ்தீனர்கள்லாம் தோற்கடிக்கப்பட்டு இஸ்ரேலுங்கள் வலிமையான பலத்தினால 1948 மே மாதம் 14ஆம் நாள் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகுது. இப்ப வரும்போதே ஒரு நாடை அடிச்சு நிறைய மக்களை விரட்டிட்டு தான் அந்த இடத்துக்கு இஸ்ரேலர்கள் வந்திருக்காங்க. ஆட்சி பண்றாங்க. எப்பயுமே அந்த பிரச்சனை பாலஸ்தீனர் இஸ்ரேல் அப்படின்னு நீண்டுகிட்டே தான் போகுது. ஐநா சபை தலையிட, பிரச்சனையை தீர்த்து வைக்க, மறுபடியும் இது பண்ண, அப்படியே போய்கிட்டே தான் இருக்கு. இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 1989ஆம் ஆண்டுலாம் கிட்டத்தட்ட 170 முறை பாலஸ்தீனை இஸ்ரேல்கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. அப்படி இருந்தும் ஒரு தடவை கூட பாலஸ்தீனை வெற்றி பெற்றது கிடையாது. பாலஸ்தீனத்துல யாசர் அராபத் அப்படிங்கிறவங்க தலைவராக இருந்த போது இந்த ரெண்டு நாடுகளையும் சமாதானப்படுத்துறதுக்கு எண்ணற்ற முயற்சிகள் பண்ணாங்க. ஓரளவுக்கு அமைதியான இருந்துச்சு. ஆனா அப்பயுமே அதை எதிர்க்கணும்னு சொல்லி தான் அவங்க நாட்டிலேயே அவங்களுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. பாலஸ்தீனத்திலே யாசர் அராபத் அவங்களுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டாங்க. ஆனால் அந்த யாசர் அராபத் அப்படிங்கிற தலைவர் இறந்த பிறகு அந்த சண்டை ஹமாஸ் அமைப்பு வலுப்பெற்று இன்றளவும் சண்டைகள் நடந்த வண்ணமே உள்ளது. இப்ப போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா, ஆல் ஐசான் ரஃபான்னு சொல்லி எக்ஸ்தலம், இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பேர் ஸ்டோரி எல்லாம் வச்சிருந்தாங்க. அது அனுதாபத்தின் அடிப்படையில் சரி. ஆனா இதே நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும். 2023ஆம் வருஷம் அக்டோபர் மாசம் ஃபர்ஸ்ட் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம காசால இருந்து தான் இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் வீசப்பட்டது எல்லாமே இருந்துச்சு. அப்ப நம்ம எல்லாருமே அவங்கள குறை சொன்னோம். இப்ப இவங்களை குறை சொல்றோம். ஏன் குறை சொல்றோம்? உயிர் போகுது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு மூலையில எல்லாத்துக்கும் இந்த யுகத்துல மனிதாயமானது இருக்குது. இந்த சண்டைக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படிங்கிறது போய்கிட்டே தான் இருக்கு.
மனிதனுக்கு ஆசை அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் இந்த சண்டை போய்கிட்டே தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, there is no way to peace. Peace is the way. அமைதி அப்படிங்கிறது ஒன்று தான் இதுக்கு தீர்வு. சண்டை போட போட எண்ணற்ற உயிர்கள், பச்சிளம் குழந்தைகள், ஒன்றும் தெரியாத பிள்ளைகள்லாம் இறந்துட்டு இருக்காங்க. இது அந்த 2 நாடுகளும் யோசிக்கணும். இதுக்கு உலக நாடுகள் பல விதமாக சப்போர்ட் வர பண்ணுது. அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளே சப்போர்ட் பண்ணுது. இது இன்னொரு பக்கம் மத கலவரமாகவும் வேர்ல்டில் பார்க்கப்படுது, கிறிஸ்துவம், இஸ்லாம் அப்படின்னு. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியலை, பார்ப்போம். இது இஸ்ரேலை பற்றி நிறைய சிறப்புகள் இருக்குது. இஸ்ரேலியர்களை பற்றி அவங்களுடைய படிப்பு, டெக்னாலஜி அதெல்லாம் பற்றி ஒரு தனி வீடியோவாக நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.